சார், சிடிஆர் அதாவது கப் டிஸ்க் ரேஷியோ என்று சொல்லப்படுகிற கண்ணில் நீர் வடிகின்ற ஒரு நோய். இதுக்கு சர்ஜரி மூலம் சரி செய்யலாம் அப்படிங்கிற சூழலில் அலோபதியில் சிலர் சர்ஜரி செய்கிறாங்க. இதில் சர்ஜரி செஞ்ச ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு அப்படி சொன்னாங்க, திரும்ப ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அந்த கண்ணில் நீர் வர்றது திரும்பவும் அதே மாதிரி பழைய மாதிரி இருக்குது. ஒரு முறை சர்ஜரி செஞ்சால் மறுமுறை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் சில டாக்டர் திரும்ப செய்யுங்க அப்படின்றாங்க. இது கண்ணில் திரும்பவும் அறுவை சிகிச்சை செய்தால்தான் இதை சரி செய்ய முடியுமா, அது இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் டாக்டர். சார், அறுவை சிகிச்சைன்றது உடம்புக்கு எதுக்குமே தேவையில்லை. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உடம்புல அறுவை சிகிச்சைன்றது எந்த பாகத்திலும் எதுக்குமே தேவையில்லை. அறுவை சிகிச்சை எந்த நோய்க்குமே நிரந்தரமான தீர்வு தராது. ஒரு முறை அறுவை சிகிச்சைக்கிட்ட தொந்தரவு தீர்ந்து போச்சு, சரியாகி போச்சு, நீங்கள் எப்பயும் சொல்ல முடியாது. திருப்பி அது ரிலாப்ஸ் ஆகும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், அறுவை சிகிச்சை எந்த நோய்க்கும் நிரந்தரமான தீர்வு கிடையாது. எந்த நோயும் அறுவை சிகிச்சையால் முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. எந்த நோயை நீங்கள் அறுவை சிகிச்சை குணப்படுத்தினாலும் அது திரும்பவும் வரும். இதெல்லாம் பொண்ணு எடுத்து பொறிக்க வேண்டிய விஷயங்கள். நான் சொன்ன விஷயம் நீங்கள் எல்லா கேஸ்லையும் இதை அப்ளை பண்ணி பாருங்க. எல்லா கேஸ்லையுமே சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணாமல் எந்த கேஸ் இருந்தாலும் இது பொருந்தும். உடம்புல கத்தின்னு வைக்கவே கூடாது. உடம்புல கத்தின்னு வச்சுட்டிங்கன்னா பழைய ஆலைக்கும் போனது தான். திருப்பி பழைய ஆலைக்கெல்லாம் வராது. 100% எழுதி கொடுக்கலாம். என்ன பண்ணாலும் வராது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் முடியும். 100% போனது தான். ஃபேமிலி பிளானிங் என்று சொல்லுகின்ற குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணால் கூட சர்ஜரி தான். குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணேன்னா கூட பழைய ஆரோக்கியம் கிடையாது. பார்க்க நல்லா இருப்பாங்க, அது வேற. உள்ள நல்லா இருப்பாங்கன்னா இல்லை. டயர்ட்னஸ், வீக்னஸ்ஸு, ஒரே டென்ஷனாக இருக்குது, எமோஷனாக இருக்குது. என்னால் பழைய மாதிரி சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க முடியல. இந்த பிரச்சனைலாம் இருக்கும். நீங்கள் வெளில பார்க்கும்போது எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரியாது. கண்டிப்பாக சர்ஜரி எந்த காரணங்களும் பண்ணாதீங்க. எதுக்குமே பண்ணாதீங்க. இன்டர்னல் உள்ள மெடிசன் கொடுத்தே சரி பண்ணக்கூடிய விஷயம் இது. இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு தடவை சர்ஜரி பண்ணால் இதுக்கு மேலே பண்ண தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ தண்ணி வருது. இப்போ நீங்கள் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு? டாக்டர் என்ன சொல்கிறாரு? திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு. திரும்ப ஆப்ரேஷன் பண்ணாலும் தண்ணி வரும். சில வருடங்கள் கழித்து வரும். உங்களுடைய நோய் சக்தியை பொறுத்து, உங்களுடைய உணவு பழக்கத்தை பொறுத்து, உங்களுடைய மனநிலையை பொறுத்து, உங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலைகளை பொறுத்து டைம் ரிப்பீட் ஆகும். திரும்ப ரிலாக்ஸ் ஆகும். என்ன காரணம்? முழுமையான காரணம் என்ன? அந்த காரணத்தை சரி பண்ணி சரியாகப்படுவது. கண்ணில் நீர் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், கண்ணில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, சமையல் பண்ணுறீங்க, தட்டு போட்டு மூடி வைக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தட்டு எடுத்து பாருங்கள், நீர் துளைகள் அப்படியே உள்ள மேந்துட்டு இருக்கும். தட்டில் அப்படி ஒதுனீங்கன்னா தண்ணி வரும் இல்லையா? ஒரு ஓவர் ஹீட்டான பாத்திரம், அது தட்டு போட்டு மூடுறீங்க, மேலே இருக்குங்க தண்ணி. அதே மாதிரி உங்கள் கண் இருக்குது. அந்த கண்ணுக்குள்ள ஒரு வகையான ஹீட் இருக்குது. அது உங்களால் கண்ணை பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு வகையான ஹீட், இன்விசிபிள் ஹீட் நிறைய வந்தால் என்ன ஆகும்? நீர் போகும் இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி பாத்திரத்தில் நீர் ஓவர் ஹீட் பண்ணுறீங்க, தட்டு போட்டு மூடி வைக்கிறீங்க, அந்த தட்டு பார்த்தா தண்ணி இருக்குது. இதே மாதிரி கண்ணில் ஓவர் ஹீட் ஆகி தண்ணி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணுடைய ஓவர் ஹீட்டை குறைச்சிங்கன்னா தண்ணி உற்பத்தியாக தண்ணி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணுடைய ஓவர் ஹீட்டு, அந்த ஹீட்டை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, தெரியாது, உணரத்தான் முடியும். அது சில பேர் உணரவும் தெரியாது. அது அந்த ஹீட் அதிகமாகும்போது கண்ணில் தண்ணி வரும். அந்த ஹீட்டை நீங்கள் இயற்கையாக குறைச்சிங்கன்னா தண்ணியே வராது. ப்ரொடக்ஷன் ஆக தண்ணி வரணும்னு இருக்கும். அதுதான் செய்யணும். நீங்கள் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு ஹீட்டை குறைக்கணும். ஹீட்டை குறைக்கிறது நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை சார், நான் போய் சர்ஜரி பண்ணேன். உள்ளுக்கு சில மருந்துகள் இருக்கு.
கண்ணுக்கு விடுற சில ஆயில் இருக்கு. கண்ணுக்கு விடுற இந்த ஆயிலையும் உள்ளுக்கு சாப்பிட்ற அந்த மருந்தையும் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சுத்தமாக நீங்கள் கண்ணு நார்மலாக இருக்கு, கண்ணு எந்த இருக்கு. இதுதான் முறை. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் பார்த்து உள்ளுக்கு மருந்து அது தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் சாப்பிடணும். ஹெர்பல் மூலிகை மருந்துகள், கண்ணுக்கு சொட்டு மருந்து காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், ஒரு நாளைக்கு 2 நேரம் 2 சொட்டு. மூலிகை எண்ணெய், மூலிகை எண்ணெய், அந்த மூலிகை எண்ணெய் கண்ணுக்கு 2 சொட்டு, காலையில் 2 சொட்டு விடணும், நைட் 2 சொட்டு. டே டைமில் விடுறேன். காலையில் பிஃபோர் 7 7 மணிக்கு முன்னாடி, நைட்டில் ஆஃப்டர் 6 6 மணிக்கு முன்னாடி. சூரியன் உதயமான உடனே விடலாம், சூரியன் அஸ்தமான உடனே விடலாம். டே டைமில் சூரியன் ஃபுல் போஸ்டில் இருக்க கொடுக்கக்கூடாது. அந்த 2 டைம் கண்ணுக்கு ஆயில் போட்டுட்டு தொடர்ந்து அந்த உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இன்னும் சில வாழ்வியல் நடைமுறை சில விஷயங்கள் சொல்லும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். வாழ்வியல் நடைமுறை முடிஞ்சால் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க சார். இந்த மாதிரி சில சிம்பிளான ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடும், சுத்தமாக சரியாக போடும். கண்ணு தண்ணி வராது, நீங்களாக ஆயிலும் தண்ணி வரும், அட்வைஸ் வராது. அது ஒரு நோயே கிடையாது. ஸோ அந்த முறையான மருத்துவத்தை தவிர நீங்கள் தவறான போய் ஆப்ரேஷன் பண்ணாலும் முடிந்த போச்சு. ஸோ இப்போவும் ஒன்று கெட்டு போயிடல. பட் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள கொஞ்சம் பிசியாலஜிக்கலாக சில உள்ள ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி விட்டாமின் மெடிசன் எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு போடுற அந்த ஆயிலையும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணி சுத்தமாக கண்ணை தண்ணி நிறுத்தலாம். ஆக்சுவல் நிறுத்தலாம். இயற்கையான முறையில் போங்க. எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக இறைவன் கொடுத்த இயற்கையான வழியில் போகணும். செயற்கையான முறையில் போயிட்டு ஏன் அப்படி கண்ணை கெடுத்துக்கிட்டு அப்புறம் கண்ணு வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்புறம் கண்ணை கெடுத்துக்கிட்டு அப்புறம் மற்ற பிரச்சனை என்ன வருதுன்னு கஷ்டப்படுறாங்க. யார் தப்பு? நம்ம தப்பு தான். தெரியாமல். ஸோ இயற்கையான முறையை மருந்துகளை அப்ளை பண்ணி இயற்கையான மூலிகை எண்ணெய்களை கண்ணுகளை டைம் விட்டு வரும்போது ஆயில் பாத் எடுத்துக்கலாம். வீட்டில் ஒன்ஸு இன்னும் சில நடைமுறை சாதாரண சின்ன அது வந்து உங்களுடைய பாடியில் என்ன விஷயங்கள் இருக்குது என்னன்னு உங்கள்கிட்ட பேசும்போது தான் தெரியும். சில சின்ன அதாவது பெரிய தடைகளை யாரும் இல்லைங்க. 3 வேளை சாப்பிட்டா பட்டி இருங்க, அப்படி கடுமையான விஷயங்களோ வருதுங்களோ அவங்க யாரும் சொல்லுவாங்க. சாதாரண வாழ்க்கையில் நம்ம சின்னதாக பண்ணி பண்ணி சில மாடிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான். இப்போ விஷயங்கள் தலைப்பில் ஃபாலோ பண்ண இந்த மாதிரி விஷயங்களை ஊழி தள்ளிட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ இயற்கையான மூலிகை மருந்துகள், இயற்கையான மூலிகை கண்ணுக்கு போடுகின்ற எண்ணெய், இதை பயன்படுத்தினீங்கன்னா முழுமையாக இந்த பிரச்சனை வெளியே வரலாம். திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. திரும்பவும் இன்னொரு தடவை சர்ஜரி பண்ண முடியாது. சர்ஜரி எப்பவுமே ஒரு சொல்யூஷன், சர்ஜரி பண்ண வேண்டாம். இயற்கையான மூலிகை மருந்துகள், மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் முழுவதுமாக பரிபூர்ண குணமடையலாம். இதை புரிஞ்சுக்கணும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.